ஜீசஸ் கஷ்டப்பட்டதும் கடவுள் இல்லைன்னு சொல்லி அவர் அடிச்சு தொங்க விட்டாங்களே, எதுக்கு? ரேப் பண்ணிட்டாரா? நீங்களாம் உருப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரா? நாசமா போவீங்கன்னு சொல்லிட்டாரா? நான் வேற ஜாதி நீ வேற ஜாதின்ட்டாரா? பாவம் அந்த மனுஷன் அவசரப்பட்டு அவருக்கு தெரிஞ்ச உண்மையை பேசிட்டார். நம்ம 2 பேரும் ஒரே ஆள்பா, நீ வேற ஊரு நான் வேற ஊரு, பட் ஃபாதர் ஒண்ணுதான். எனக்கு யார் ஃபாதரோ அவர் தான் உங்களுக்கும் ஃபாதர். ஐ எம் தி ஆல்ஃபா, ஐ எம் தி ஒமேகா, பட் ஐ எம் லிவிங் இன் யூ. நீங்க கடவுளை நம்பினாலும் இந்த உலகம் உங்களுக்காக மாற போறது இல்லை. சார் அவர் கடவுளை நம்புறாரு சார், இவர் கடவுளை நம்பல சார், என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. இவனாவது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருவான். அவன் கடவுள் இருக்குன்னு இல்லாத கடவுளை கும்பிடுவான். நான் சொல்ல லாஜிக் புரியுதுங்களா? பாலுக்கு பதிலாக பெனாயில குடிக்கிறீங்க, ஆனா நீங்க பாலுன்னு நம்பி குடிக்கிறீங்க. குடிச்சது பெனாயில இருந்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆமா, இந்த வாயில போய் அந்த வாயில கீழே வரும், அவ்வளவுதான். நான் டாக்டர் நம்புறேங்க, ஒரு வருஷமா வேண்டினே இந்த டாக்டர் 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 டாக்டர்னு டக்குன்னு கடவுள் அப்படியே கை வச்சாரா, சொயின்னு MBBS மண்டையில் இறங்கிடுச்சு. சாவ போற டாக்டர் படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். ஆனா இது படிக்காமையே கிரியேட்டர் ஆயிடும், கடவுள் ஆயிடுவான். இன்னிலிருந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் எந்த கடவுளும் உடம்போட இறங்கி வராது. ஆனா மனித உருவத்துல நீ நிறைய பேரை சாமியா நம்பி இருப்ப. இன்னைக்கு நிறைய பேர் சாமின்னு சொல்லி சுத்தலாம், இனிமேலும் சுத்தலாம். அவ்வளவு ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் கிட்ட போனா அவங்க வாழ்க்கையை மாத்திடுவானா? யார் வாழ்க்கையை மாத்த வேணாம். அந்த மாதிரி சாமியாரை கூட்டின்னு போய் ஒரு ஜெயில உட்கார வச்சு அக்யூஸ்ட் மட்டும் புனிதரா மாத்தினே வந்துடலாம்ல. வாங்க வாங்க ஜெயில இருக்க எல்லாரும் வாங்க. ஏன்னா அவனாவது தேடி போக தேவையில்லை, அங்க ஆல்ரெடி இருக்காங்க. வாங்க, நான் பெரிய சாமி, என்னோட அருள் அப்படியே அந்த அவர் மேல பட்ட உடனே இப்போ அவர் அப்படியே பெரிய ஞானியா மாறிடுவார். உங்க வீட்டுல இருக்க நோயெல்லாம் போயிடும், உங்க வீட்டுல இருக்க கஷ்டம்லாம் தீந்துடும். அப்படி இன்னைக்கு இருக்க ஏதாவது ஒரு மனுஷன் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு மனுஷனை கடவுளா பார்க்க நேரிடும், ஏன்னா என் கஷ்டம் தீந்துராதான்னு. அப்போ கடவுள் யாருன்னு தெரியுதோ இல்லையோ, கடவுள் யாரு இல்லைன்னு தெரிஞ்சுங்க. எனக்கு எவ்வளவு பேர் இங்க உட்காராங்கன்னு எனக்கு பெரிய சந்தோஷம் சத்தியமா கிடையாது. ஏன்னா கூட்டம் செத்து போன மைக்கேல் ஜாக்சனோட கான்சர்ட் நடந்தா கூட 10,000 பேர் சாதாரணமா கூடுவான். அங்க எல்லா கூட்டமும் அந்த 1 மினிட் வர பிளஷர் இல்ல, அது முடிஞ்சு போற வரைக்கும் இருக்க விஷயம். பட் இங்க எல்லாருமே அதே மனிதர்கள் தான். அங்க சேர்றது நான் தப்பா சொல்லாது, அவங்களோட சாய்ஸ். அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கோ இல்ல ஒரு ஃபன்னுக்கோ இல்ல ஒரு செலிப்ரேஷனுக்கோ கூட இருக்கலாம். ஆனா இங்க ஐ எம் நாட் seeing people to share my information, to see you as a testimony for transformation. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? அதுக்கு எனக்கு என்ன புரியணும்னா, உங்களை ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி கடவுள் பண்ணல. ஆனா 2 பேரையும் ஒரே மாதிரி செஞ்சாங்கன்றதுக்கு முதல் ப்ரூஃபே நம்ம 2 பேருக்கும் அறிவில்லாம கடவுள் படைச்சார். ஆனா அறிவை கொடுத்தார். இந்த உலகத்துல மனுஷன் சார், மனுஷன் சூப்பர் சார், குரங்கால பாட முடியாது சார், மனுஷன் பாடுவான் சார், குரங்கால ஆட முடியாது சார், மனுஷன் ஆடுவான் சார். அப்படியே மனுஷன் அதெல்லாம் ஒன்றும் முடியாது. நம்மளோட எல்லாமே நல்லா பாடும், குயில் பாடும், காக்காவும் பாடும். ஆனா நீ குயில் தான் பாடுதுன்னு சொல்லி வச்சிருக்க. இப்ப நீ காக்காக்கு அதை பாடுதுன்னு சொல்லனா அது உனக்கு கோச்சிங் கொத்த போதா? ஒன்றும் கிடையாது. கழுதா அவ்வளோ சூப்பரா பாடும், ஒரே ஸ்ருதியில பாடும், அப்படியே பாடாது. அது அப்படியே எல்லா மாடும் அம்மான்னு. நீங்க நார்த் இந்தியா போங்களேன், அது அங்க போய் மாதாஜின்னு சொல்லாது, என்ன நம்புங்க, ப்ராமிஸ். இது எல்லாத்துக்கும் ஒரு பாஷை தெரியும், அதுக்கு பாஷை தெரியுன்றதே தெரியாம அது பாட்டுக்கு வாழ்ந்து போயிடும். அப்ப நீங்க பாட முடியும், ஆட முடியும், அளவுக்கு அதிகமா ஆடவும் முடியும், ஆடம்பரமா இருக்க முடியும், மனுஷன் மட்டும்தான் ஏழையா இருக்கான்ற வார்த்தை யூஸ் பண்ண முடியும், பணக்காரனா இருக்கான்னு சொல்ல முடியும். இதெல்லாம் முடியும் எப்ப தெரியுமா? கத்துக்கிட்டா. முகமதெல்லாம் இந்த உலகத்துக்கு கஷ்டப்படாத நாளே கிடையாது. ஏக இறைவன் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2000 இயர்ஸ் ஜீசஸ் கஷ்டப்பட்டதும் கடவுள் இல்லைன்னு சொல்லி அவர் அடிச்சு தொங்க விட்டாங்களே, எதுக்கு? ரேப் பண்ணிட்டாரா? நீங்களாம் உருப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரா? நாசமா போவீங்கன்னு சொல்லிட்டாரா? நான் வேற ஜாதி நீ வேற ஜாதின்ட்டாரா? பாவம் அந்த மனுஷன் அவசரப்பட்டு அவருக்கு தெரிஞ்ச உண்மையை பேசிட்டார். நம்ம 2 பேரும் ஒரே ஆள்பா, நீ வேற ஊரு நான் வேற ஊரு, பட் ஃபாதர் ஒண்ணுதான். எனக்கு யார் ஃபாதரோ அவர் தான் உங்களுக்கும் ஃபாதர். ஐ எம் தி ஆல்ஃபா, ஐ எம் தி ஒமேகா, பட் ஐ எம் லிவிங் இன் யூ. ஆனா இந்த ஊர்ல பாருங்க, இந்துசம்னா நிறைய கடவுள் இருக்குன்னு இந்துசம்ல இருக்குமே சொல்லுவான். ஆனா இதுக்கு உபநிஷதோ பகவத்கீதையிலையோ கிருஷ்ணரோ ராமரோ எங்கேயாவது சொல்லி வச்சிருக்காங்களா? அந்த மாதிரி ராமரே நம்ம கும்பிட்டா கூட ராமர் படிச்சிருக்காருன்றதுக்கு ப்ரூஃபே யோக வசிஷ்டம் தான். அதுல ராமருக்கு தானே உட்கார வச்சு வசிஷ்டர் கிளாஸ் எடுக்கிறாரு. அதுல ராமர் கடவுள்னு இருக்கா இல்ல கடவுள் உங்களுக்குள்ள இருக்குன்னு இருக்கா? குருஜி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க படிக்க மாட்டோம். ஏகன் அநேகன் ஆனான், ஜீவன் சிவன் ஆனான். இங்க ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேற, அக்கௌண்டபிலிட்டி வேற, குவாலிஃபிகேஷன் வேற. இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க வீட்டுல இருக்கவங்க வருத்தப்படலாம், டாக்டரா இருந்தா மருந்து கொடுக்கலாம். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? எல்லா அம்மா அப்பாவுமே தன் பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஐயோ உடம்பு சரியில்லை பதட்டப்படுவாங்க. ஆனா அந்த உடம்பை கெடுத்ததே நம்ம தான் தெரியாது, அது வேற விஷயம், ஏதோ கடவுள் பண்ண மாதிரி. டாக்டர் கிட்ட போற வரைக்கும் அந்த டென்ஷன் இருக்கும். டாக்டர் கிட்ட போன உடனே சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், டெஸ்ட் கூட எடுத்து பார்த்தாச்சு, கிளியரா இருக்கு,
இன்னும் ஒரு நாள்ல சரியாயிடும், இல்லை இன்னும் 2 நாள்ல சரியாயிடும். 2 நாள் அவர் சொல்றாரு, ஆனா அடுத்த நாளே கொஞ்சம் குறைஞ்சிருது, ஜுரம் லைட்டா இருக்கு, குறைஞ்சிருது. இப்போ நீங்க வருத்தப்படுவீங்களா இல்லை ரிலீஃபா இருப்பீங்களா? அப்ப யார் சொன்னா மைண்ட் ஃப்ரீ ஆகும்? அதே உங்க வீட்டுக்கு வர எல்லா சொந்தக்காரனும் சொல்றான், அதெல்லாம் பயப்படாதீங்க, அம்மனுக்கு வேண்டிக்கோங்க, இல்ல ஜீசஸ்க்கு வேண்டிக்கோங்க, இல்ல அங்க போய் மொட்டை போட்டுக்கோங்க, அதெல்லாம் இப்ப கேட்பீங்களா? இந்த வலிதான் அறிவுக்கான ஆரம்பமே. ஜீசஸோ இல்ல முகமதோ இல்ல அகஸ்தியரோ வராம இருந்தாலும் நான் பேசுற கடவுள் கிருஷ்ணர்னு ஒருத்தர் வந்து பகவத்கீதை சொன்னாரு உண்மை அப்படின்னு வச்சுப்போம். ஆனா அதுல இருக்க நிறைய நன்மை இருக்கு. அவரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் இருந்தாரு, அப்படி வச்சுக்கலாமா? யாருக்காவது புரியுதுங்களா? அவர் ஒன்றும் வானத்துல இருந்து அவதாரம் வரலையே. ஒரு அம்மா அப்பா இன்னும் 2 பேர் இன்னும் புணர்ந்து தானே வந்திருக்காரு. சார் கிருஷ்ணர் சார் டக்குன்னு வந்திருக்கலாம்ல, வரலையே. ஜீசஸும் அப்படித்தானே வந்தாரு, முகமதும் அப்படித்தானே வந்தாங்க. இவங்கெல்லாம் எனக்கு பவர் இருக்குன்னாங்களா இல்ல கடவுளுக்கு பவர் இருக்குன்னாங்களா? நம்ம கும்பிடுற கடவுளும் கும்பிடுறவனே எனக்கு கடவுள் பவர் இல்லை, கடவுளுக்கு தான் பவர் இருக்குன்னா அப்ப ஏதோ ஒரு கடவுள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க கடவுளை நம்பனாலும் இந்த உலகம் உங்களுக்காக மாற போறது இல்லை. சார் அவர் கடவுளை நம்புறாரு சார், இவர் கடவுளை நம்பல சார், என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. இவனாவது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருவான். அவன் கடவுள் இருக்குன்னு இல்லாத கடவுளை கும்பிடுவான். நான் சொல்ல லாஜிக் புரியுதுங்களா? பாலுக்கு பதிலாக பெனாயில குடிக்கிறீங்க, ஆனா நீங்க பாலுன்னு நம்பி குடிக்கிறீங்க. குடிச்சது பெனாயில இருந்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆமா, இந்த வாயில போய் அந்த வாயில கீழே வரும், அவ்வளவுதான். மேல் வாயில போய் கீழ் வாயில வரும், அவ்வளவுதானே வரும். இவ்வளவுதான் கடவுள் பண்ணுவாரு. அதை மீறி யோகி எடுத்துப்போம் கையில, இல்ல ஞானி, இல்ல உடம்போட வந்த எல்லா கடவுள் இப்போ உயிரோடு இருக்காங்களே. அப்ப இன்னைக்கு சில சாமியார் சுத்தறான், வாயிலிருந்து லிங்கம் எடுத்தவங்களாம் நான் பார்த்திருக்கேன். என் ஸ்கூல்ல வந்து ப்ரொமோட் பண்ணும்போது, சார் அவர் அப்படியே வாயிலிருந்து லிங்கம் எடுப்பார், பெரிய பவர் இருக்கு. எனக்கு கேட்பான், அப்ப சாமியை வயிற்றுல இருந்து எடுத்தாரா அப்படின்னு கேட்பான். லிங்கம் எடுக்கணும்னா இங்க இருந்தானமா வரணும், அதை வாயிலிருந்து தானே எடுத்தாரு. ஓ, அப்ப சாமி லிங்கமே அவரால் வாயிலிருந்து எடுக்க முடியும்னா, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க, அவரை கூட்டின்னு வாங்க, சிங்கத்துக்கிட்ட கூட்டின்னு போவோம், என்ன பண்றாரு பார்க்கலான்னு கேட்டேன். ஆனா மனித உருவத்துல நீ நிறைய பேரை சாமியா நம்பி இருப்ப. இன்னைக்கு நிறைய பேர் சாமின்னு சொல்லி சுத்தலாம், இனிமேலும் சுத்தலாம். அவ்வளவு ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் கிட்ட போனா அவங்க வாழ்க்கையை மாத்திடுவானா? யார் வாழ்க்கையை மாத்த வேணாம். அந்த மாதிரி சாமியாரை கூட்டின்னு போய் ஒரு ஜெயில உட்கார வச்சு அக்யூஸ்ட் மட்டும் புனிதரா மாத்தினே வந்துடலாம்ல. வாங்க வாங்க ஜெயில இருக்க எல்லாரும் வாங்க, ஏன்னா அவனாவது தேடி போக தேவையில்லை, அங்க ஆல்ரெடி இருக்காங்க, வாங்க நான் பெரிய சாமி, என்னோட அருள் அப்படியே அந்த அவர் மேல பட்ட உடனே இப்போ அவர் அப்படியே பெரிய ஞானியா மாறிட்டு, உங்க வீட்டுல இருக்க நோயெல்லாம் போயிடும், உங்க வீட்டுல இருக்க கஷ்டம்லாம் தீந்துடும். அப்படி இன்னைக்கு இருக்க ஏதாவது ஒரு மனுஷன் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு மனுஷனை கடவுளா பார்க்க நேரிடும், ஏன்னா என் கஷ்டம் தீந்துராதான்னு. அப்போ கடவுள் யாருன்னு தெரியுதோ இல்லையோ, கடவுள் யாரு இல்லைன்னு தெரிஞ்சுக்க. இந்த ரமர் ஊமைன்னு கேட்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதெல்லாம் அவர் ஊமைன்னுலாம் சொல்லல. அவரு யார் அவர்கிட்ட கேட்டாலும் நான் யாரு, உங்க கவலையை தீக்கிறதுக்கு நான் யாரு. அதனாலதான் அவர் உடம்புக்கு ஒரு கேன்சர் அலோவ் பண்ணாரு. இந்த பேர் செய்ய வேண்டியது செய்யலைன்னா எனக்கே கேன்சர், செய்ய வேண்டியது செய்யலைன்னா எனக்கே முட்டி வலி. நான் இந்த உடம்போட வந்திருக்கேன், நான் இந்த உடம்பு இல்லை, அதை நான் பெருமையாவே சொல்றேன். ஐ எம் நாட் த மைண்ட், ஐ எம் நாட் த பாடி. ஆனா ஊமைன்னு உனக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா, அவர் சொன்னதுல ஒரு பெரிய பவர்ஃபுல் பாயிண்ட், அப்ப நீ யாருன்னு நினைக்கிறியோ அது இல்லாம இன்னொன்னா இருக்கலாம்னு உனக்கே தோணுதில்ல. இருக்க யாராவது டக்குன்னு எழுப்பி உங்க அப்பா பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உங்க அப்பா பேர் சொல்ல போறீங்க, உங்க அப்பா பேர் சொல்ல போறீங்க, உங்க அம்மா இல்ல உங்க பேர் சொல்ல போறீங்க. இப்ப என்ன பேர் வச்சிருக்காங்களோ, எனக்கு வேற பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார், சொல்வீங்களா நீங்க? சொல்லுங்க. நம்பிக்கை நீங்க யாராவது வாழ்றாங்களா? நான் டாக்டர் நம்புறேங்க, ஒரு வருஷமா வேண்டினே இந்த டாக்டர் 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 டாக்டர்னு, டக்குன்னு கடவுள் அப்படியே கை வச்சாரா, ஸ்வயின்னு MBBS மண்டையில் இறங்கிடுச்சு. சாவ போற டாக்டர் படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். ஆனா இது படிக்காமையே கிரியேட்டர் ஆயிடும், கடவுள் ஆயிடுவான். ஏன்னா அவ்வளோ பயம், நீ இழந்துருவியோன்னு பயம், கஷ்டப்பட்டுருவியோன்னு பயம், அசிங்கப்பட்டுருவியோன்னு பயம். இந்த பயம்லாம் வச்சதே கடவுள் தான். அப்ப கடவுள் உங்களை கஷ்டப்படுத்துறானா காப்பாத்தனா அப்புறம் பார்ப்போம், யார் கடவுள்னு பார்ப்போம். எனக்கு யார் கடவுள் சொல்றதுக்கு பதிலாக யார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா ஃப்ரீ ஆயிடும். அப்ப இந்த ஊமை உள்ள நம்ம போக தேவையில்லை. நீங்க யார கடவுள்வீங்க? இல்ல நானே கடவுள் பெருமையை சொல்றேன், குரானோ பைபிளோ இல்ல பகவத்கீதையோ எல்லாமே சொல்ற மாதிரி எதனால நான் ஒருத்தர் கடவுள் எடுத்துக்கிறேன்? அப்பா அவர் பிரம்மாண்டமா இருக்காரு சார், உலகத்தையே அவர் தான் சார் படைச்சாரு, இதெல்லாம் கடவுள் குவாலிட்டி நினைக்கிறீங்க? இதெல்லாம் தாண்டி கடைசியில ஒரு குவாலிட்டி இருக்கும், நீ உன்னை அவரு காப்பாத்துவார். சரி, என்ன அவர் எப்போ சார் காப்பாத்துவாரு? நல்லது செஞ்சா நல்லா வச்சுப்பாரு, அது கடவுளே தேவையில்லையா, நானே நல்லா தானே இருப்பேன். ஒருவேளை நான் தப்பு பண்ணாலும் அவர் என்ன காப்பாத்துவார். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இதுல என்ன மிஸ்டேக் வரும்னா, நீ கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறியோ இல்லையோ, ஒரே கேள்வி, கடவுள் இருந்தா எத்தனையா இருக்கும்? அங்கிருந்து வருவோம். தான் என தந்தை அறியாத பிள்ளையும் தனக்கு ஓர் தந்தை என்று உணர்ந்தே வளரும். எத்தனையோ பசங்களுக்கு போர்ல கஷ்டப்படும் போதும் அவங்க அப்பா யாருன்னு தெரியாது. அது மாதிரி தப்பு நடந்திருக்கலாம் இந்த காலத்துல, அந்த காலத்துல. அப்படி வளரும் போது ஒரு ஞானி சொல்றாரு, ஆனா அவனுக்கு ஒருத்தன் தான் அப்பன்னு அவனுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த ஒருத்தன் யாருன்னு தான் தெரியாது. ஆனா நம்ம என்ன நினைப்போம், கடவுள் இருக்கா இல்லையான்ற பேச்சுக்கு வேணாம், இருக்குன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துப்போம். இருக்குன்னா எத்தனை இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுதான். இதுதான் உபநிஷதம் சொல்லிச்சு, இதுதான் அத்வைத்தமும் சொல்லிச்சு, இதுதான் ஆதிசங்கரர் கஷ்டப்பட்டார். நீயாவது ஒண்ணுன்ற, நீயும் கடவுளுமே ஒண்ணுன்ட்டாரு. அப்ப நீயும் கடவுளும் ஒண்ணுன்ட்டா ரெண்டு கடவுள் இருந்தா உங்களுக்குள்ள ஆவி பூந்த மாதிரி ஆயிடும். சார் காத்தால ஒரு கடவுள் இருப்பார் சார், நைட் ஒரு கடவுள் இருப்பார் சார். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனா என்ன பண்ணுவீங்க, நான் அதை ஒத்துக்க மாட்டேன் சார் சொன்னா அவரையும் கடவுளாக்கி ஆணி அடிச்சு போட்டோ மாட்டிடும். ஜீசஸ் அது பரவாயில்ல, ஒரு வாட்டி அடிச்சு தொங்க விட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை, டெய்லியுமே அடிச்சு தொங்க விட்டுனுப்பீங்க. ஒரு வருஷம், நாளைக்கு ஒரு பாபாஜி, இன்னைக்கு ஒரு மாதாஜி, ஏதாவது ஒரு பித்தாஜி, ஏதாவது. எனக்கு அந்த சுவாமிஜி அலர்ஜி, அதனால தான் நான் ஆசாஞ்சியே வச்சுனுங்க. இல்லை உண்மைதான், ஐம் ஜஸ்ட் அ டீச்சர். என் பவர்லாம் மற்றவங்க அடிச்சு விடுவாங்க, பீல விடுவாங்க, குருஜி வந்தாரு மாறிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நானே டிக்கெட் வாங்க போறேன் 50 வருஷம் கழிச்சு. வாங்கணும். இது போலீஸ் மாதிரி சொல்ல மாட்டான், வாங்க நான் உங்களுக்கு எப்படியாவது உங்களை அப்படியே மோட்சம் கொடுத்துறேன், நான் உங்களை கடவுளோட அப்படியே ஐக்கியமாக்கிறேன். சரி உங்களுக்கு தான் ஐக்கியமாக்க தெரியுமே, அப்புறம் நீங்க கிழிச்சு நிக்கீங்க. அவர் தான் டைரக்டா கடவுள்கிட்டே போக தெரியும்ல. அங்க ஒரு இடத்துல குண்டு போடுறான், ஊரெல்லாம் அப்படியே குண்டா இருக்கு. இல்ல ஒரு இடம் கேவலமான இடம், சுத்தி ஒரே காவாவா இருக்கு, வீட்டுக்குள்ள காவா வருது. அதே இன்னொரு பக்கத்துல ஒரு, இந்த ஏரியா ஒரு போட் கிளப்ல ஒரு வீடு, ஆடையார்ல ஒரு வீடு, நீங்க அப்படியே ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடம். 3 இடத்துல கடவுள் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. எந்த வீட்டுல இப்ப நீங்க வாழ்றீங்க ஃப்ரீ, எந்த இடத்த சூஸ் பண்ணுவீங்க? ஏதோ ஒண்ணு, போட் கிளப்ல தண்ணி வர வீடு அப்படி வச்சுப்போமா, ஓகே, ஒரு நல்ல வீடு அப்படி வச்சுப்போம். இப்ப இவருக்கு தான் கடவுள்கிட்டே போக தெரியுமே, அப்புறம் இந்த பூமியில புடிங்கன்னு இருக்காரு அப்படின்னு கேட்கணுமா இல்ல யாராவது? ஆனா நான் உங்களெல்லாம் கடவுள்கிட்ட அனுப்புவேன், நீங்க ஒன்னும் போகாம இருக்கீங்க. இல்ல நான் இதுக்காக தான் உயிரோடு இருக்கேன். சரி அப்போ ஒரு 400 வருஷம் உயிரோடு இருக்க போறாரா? 500 வருஷம் யாராவது உயிரோடு இருந்தாங்களா? இல்ல சார் எனக்கு திருமூலர் தெரியும் 3000 வருஷம் இருந்தாரு. சரி இருந்தா உண்மையினே வச்சுப்போம், 3000 வருஷம் தெரியும், அதுக்கப்புறம் உயிரோடு இல்ல. உங்க கண்ணு எதிர்க்க ஒரு 10 பேர் கஷ்டப்படுறான், இன்னொரு இடத்துல 1000 பேர் கஷ்டப்படுறான். உங்களால 10 பேரையும் காப்பாற்ற முடியும், 1000 பேரையும் காப்பாற்ற முடியும். அப்ப எந்த இடத்துக்கு நீங்க போவீங்க? 10 பேர் 1000 பேரா? 1000 பேர். ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 2000 வருஷம் முன்னாடி கடவுள் வந்ததாக வச்சுப்போம். அப்ப நிறைய ஜனத்தை குறைஞ்சா, இப்ப நிறைய ஜனத்தை குறைஞ்சா? அப்பதானே? இல்ல இப்பயா? அப்பயா? இப்பதானே? அப்ப இப்ப ஒரு இருக்கணுமா, அப்ப ஒரு இருக்கணுமா? இன்னிலிருந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் எந்த கடவுளும் உடம்போட இறங்கி வராது. ஓபன் சேலஞ்ச். ஏன்னா கடவுளை நம்பாதவங்களுக்கு இருக்கிற தெளிவு கூட நம்புற முண்டங்களுக்கு இல்ல. காப்பர் சல்பேட் ப்ளூனா உனக்கு காப்பர் சல்பேட் எதுன்னு தெரிய தேவையில்ல. ஆனா பச்சையா இருந்தா அது காப்பர் சல்பேட் இல்ல. இது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்னு நான் நம்புற விதமே, அவனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உன்னை அவன் தண்டிக்கவோ கண்டிக்கவோ வரல, உன்னை அவன் சீர் செய்து நேர் செய்து நேர்த்தியா தான் படிச்சிருக்கான். இந்த பேச்சை நம்ம தான் பேசுவோம், சிங்கிளா உட்காந்து பேசுமா? அம்மனே என் மேலதான் போறாங்க. அவன் BMW அம்மன் போட்டோ வச்சுருப்பான், ஆனா அந்த அம்மன் சிங்கம் மேல உட்காந்து. புலிலாம் சொல்லுமா, ஐ எம் நாட் ஜஸ்ட் டைகர், ஐ எம் தி வெஹிக்கிள் ஆஃப் ஐயப்பன். இன்னும் இல்லடா அப்படிதானுமா, ஐயப்பன் புலியில் தானமா போறாரு, அதுவும் தப்பா சொல்லி. நாயெல்லாம் சொல்லுமா, ஏய் நான் நாயா, என் பேர் பைரவா, நான் சாதாரண கிடையாது, அதெல்லாம் ஆட்டி நான் நடக்குது. ஆனா இங்க பாருங்க அப்படியே மியூசிக்கோட என்ட்ரு ஆவாங்க, வரலாம் வரலாம் வா பைரவ். ஆனா அது அப்படியே பாவமா பார்த்து இவனோ உனக்கு ஃபன் வச்சிருக்கான். சொகம் சொகம். காசு வேணுமா? உங்க அப்பன் காசு வச்சா நீ பிறக்கும் போதே பணக்காரனா பிறக்கலாம். ஏதாவது புலிக்கோ சிங்கத்துக்கு நடக்குமா? ஐ எம் ரிச் மங்கி, யூ நோ, ஐ எம் பார்ன் இன் சிங்கப்பூர் சொல்லாது. காமெடியா இருக்கும் இந்த உலகம் ஓடுறத பார்த்தா. சும்மாவே பேஷனு, மோட்டிவேஷனு, கம்பேஷனு, எது ஏதோ. அப்ப இந்த உலகத்துல மனுஷனா பிறக்கிறவனுக்கு இன்னைக்கு மட்டும் கிடையாது, 2024 கிடையாது கண்ணு, 2064 கூட ஒரு மூலையும் இருக்காது. இது தெரியாம இந்த உலகம் உங்களுக்கு ரெடி பண்ணுது. இந்த காலத்து பசங்களுக்கு அறிவு ஜாஸ்தின்னு கிடையாது. அந்த பிறக்கிற குழந்தை பிறக்கிற இடத்துல அதுக்கான இன்டர்ஃபேஸ், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர், எக்ஸ்பீரியன்ஸ், சாரி இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த 4 எது கிடைக்குதோ அதை வச்சு அதுக்கு சிலதை செய்ய தெரியும். ஏன்னா மனிதனால புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு அறிவு இல்லைன்றது எந்த அளவுக்கு உண்மையோ, அறிவு இறைவன் கொடுத்திருக்கான். இது எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப இந்த அறிவாது நிரந்தரமா? கிடையாது. இட் இஸ் பியூர்லி மெமரி பேஸ்ட்.
அல்ஜைமர் வந்தா காலி. நல்ல ஜென்னிவா புரிஞ்சுக்கணும். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, என்னால வேற மாதிரி எடுத்தோன்னு ரொம்ப இன்டென்ஸா பேச முடியும். அது மாரி இங்க வந்தவங்களா நீங்க என்ன பார்க்க வரல, தேவையும் இல்லை. உங்க வீட்டுல இருக்கவங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. மிஞ்சி பண்ண உங்க தாத்தா பேர் சொல்வீங்க, சொத்து சேர்த்து வச்சிருந்தா. புரியுதுங்களா? யார் வீட்டுலாம் தாத்தா போட்டோ தொங்குதோ ஓகே, அவர் கொஞ்சம் கடன் வைக்காம போயிருக்காருன்னு அர்த்தம். அவ்வளவுதான் ஃபேக்ட். இதுல ஒன்றும் பெரிய சேஞ்சே கிடையாது. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எவன் ஒருத்தர் சார் எங்க அப்பா தெய்வம் சார்னா சார் டப்பு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அங்கேயே அது பைத்தியம். அதாவது தெய்வத்தை தெய்வம் சொன்னா கூட பரவாயில்ல, எங்க அப்பா தெய்வமா, உங்க அப்பா உங்க அப்பாடா, இது அவ்வளவுதான். அதெல்லாம் தப்பு. எங்க அப்பா எனக்கு பெரிய பிளெஸிங் சார், தெய்வம் தான் தெய்வம். எங்க அம்மா தான் சார் எனக்கு எல்லாமே. ஓ அப்படியா? உங்க அம்மாக்கு மேக்ஸ் தெரியுமா? அதுதான் சார் தெரியும். பிசிக்ஸ் தெரியுமா? தெரியும். கெமிஸ்ட்ரி தெரியுமா? தெரியும். ஆனா எங்க அம்மா என் மேல உயிரே வச்சிருந்தாங்க சார். இது ஒரு புது கான்செப்ட். ஊர்ல இருக்கவங்களாம் இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு வீடியோ, அதுல ஒரு எமோஷனான பாட்டு, இப்ப அந்த பாட்டை இவர் விரும்பினா நல்லவன் ஆயிட்டாரு இவர். இப்ப என்னோட அம்மா மேல இருக்க லவ் எப்படின்னு காத்தால ஏன் சொன்ன அந்த பாட்டை கேட்பான், காலையில் தினமும், அவ்வளவுதான் வச்சிருக்க லவ்வே அம்மா மேல. பாவம், நீ தூங்குற அப்புறம் தூங்கிட்டு, நீ ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சிட்டு, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம காஃபி போட்டு குட்டுருக்கோமா? ஒண்ணும் கிடையாது. ஒரு மதர்ஸ் டே வந்தா ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருது, இவர் புடிங்கி லவ் பண்ற அம்மா. அவ்வளவுதான் மேக்ஸிமம் பண்ணிருப்பான் பையன். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு 30 வயசுக்கு கீழே கை தூக்குங்க, 30 இயர்ஸ்க்கு நல்லா கை தூக்குங்க. வண்டர்ஃபுல். மேலையும் பாருங்க, நல்லா கை தூக்குங்க. லுக் அட் மை ஃபேமிலி. 70% மேல சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க. இதுதான் யங்ஸ்டர்ஸ். அப்போ இங்க நான் உங்களுக்கு புதுசா எந்த அறிவும் தர போறது இல்ல, உங்க அறிவை நான் வீணுன்னு சொல்ல போறது இல்ல. ஆனா நீங்க வச்சிருக்க இந்த உடம்பு பாத்தீங்களா, அது உங்க பேச்ச கேட்காது. ஏன்னா இதை நீங்க படைக்கல சார். நான் இந்த ஊருக்கே நல்லது பண்றேன் சார், 100 பேருக்கு சாப்பாடு போட்டேன் சார். நான் தான் சார் 2 நாள் சாப்பிடல. கடவுள் மேல கருணெல்லாம் காட்ட மாட்டாரு, படுக்க வச்சிருவார். ஓப்பன் சேலஞ்ச். ஏன்னா சிலர்லாம் என்ன பண்ணுவான், அவன் தப்பு பண்ணான்னு அவனுக்கே தெரியும். இப்ப ஒரு ஆன்மீக வியாதி ஆயிட்டார், ஆன்மீகவாதி ஆயிட்டார். இப்ப ஒரு புண்ணியத்தை சேர்க்க போறாரு, இன்கம் டேக்ஸ் மாதிரி பேலன்ஸ் ஷீட்டை மெயின்டைன் பண்ணுறது. சார் கடவுள் அவ்வளோ கேன பையன் கிடையாது. இப்போ என்ன சார், நான் 100 பேருக்கு சாப்பாடு போட்டேன் இன்னும் சொல்ல வர இல்லை, நல்லா சின்ன வயசுல ஒரு 2 பேரை போட்டேன். எது முக்கியம்? இந்த போட்டவன் நிறைய அர்த்தம் அடங்கியிருக்கு சென்னையில. நீயா புரிஞ்சுக்க வேண்டியதான். கல்ல தூக்கி போட்டியா, இல்ல கழுத்துல போட்டியா, இல்ல கீழே சாமான போட்டியா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பேசும்போது சிரிக்கிறதுக்கு காரணம் நான் அடிச்ச ஜோக் இல்லை. ஐம் ஷேரிங் வித் ஃபன். பட் வாட் ஐம் கோனா ஷேர் இஸ் நாட் ஃபன். நானே ஒத்துக்கிறேன், என்னோட உனக்கு அறிவு ஜாஸ்தி. அதை சேலஞ்ச் பண்ணி வாழ்ந்து காட்ட வேண்டியதுன்னு. லைஃப்ல ஆட்டிடியூடு, அப்புறம் இந்த மோட்டிவேஷனு, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ரிக்வயர்மெண்ட், தேவை. அது பேர் என்ன? தேவை. நான் இருக்க போற கொஞ்ச நாள்ல கடவுள் புண்ணியத்துல லக்கிலி எனக்கு ஒரு நாளைக்கு 24 hours தான். எவ்வளவு கண்ணு? நீ வாழ்ற விதத்துல யூ டேக் எஃபர்ட் டு மேக் யுவர் டுமாரோ பெட்டர் தென் டுடே. லைஃப் அங்க மாற ஆரம்பிச்சிடும். நீ என்ன பண்ற, எதிர்காலமே மாறும். யூ டேக் எஃபர்ட் டு சேஞ்ச் யுவர் டுமாரோ பெட்டர் தென் டுடே. தேர் ஸ்டார்ட்ஸ் தி சேஞ்ச். உன் ஃபியூச்சரே மாறிடும். அவ்வளவுதான் சுச்சம்.